காலத்தின் குரல். குரல் 5. சாக்ரடீஸின் சிந்தனைகள் பெரும்பாலும் மனித சமுதாயத்தை பற்றியனவாக இருந்தன. ஒவ்வொரு சமுதாயமும் சில உலகளாவிய விழுமியங்களால் நெறிப்படுத்தப்படுகின்றது. சமுதாயத்தில் நிலவும் ஒழுக்க முறைகளுக்கு பின்னால் அறிவியல் கூறுகள் இருப்பதை காண முடியும். உலகளாவிய நீதிமுறை ஒன்றின் அடிப்படையிலேயே ஒவ்வொரு சமுதாயத்தின் சட்டதிட்டங்கள் ஏற்பட்டுள்ளன. உலகில் உள்ள எவ்வகையான சமுதாய வாழ்விலும் உலகளாவிய விதிமுறைகள் இடம்பெற்றிருப்பதை காண முடியும் என திட்டவட்டமாக கூறினார். மனித சமுதாயத்தில் இடம்பெற்றுள்ள உலகளாவிய கூறுகளை சாக்ரடீஸ் விவரிக்கும்போது இவை கண்ணுக்கு புலப்படாதவை, ஒரு சில சூழல்களில் இவற்றை பற்றி சொற்களால் கூட விவரிக்க இயலாத தன்மையை பெற்றவை என கூறுவார். இவரது கருத்துப்படி சமுதாயத்தின் அனைத்து கூறுகளையும் அறிந்து அதன்படி ஒருவர் வாழ வேண்டுமானால் அவருக்கு முறைப்படியான கல்வி அவசியமில்லை. பள்ளிக்கு சென்று ஆசிரியரிடம் கற்க வேண்டிய தேவையும் இல்லை. வகுப்புகளுக்கு செல்லாமலேயே சமுதாய வாழ்க்கையை கற்க இயலும். ஆனால் மனிதன் செய்யும் மிக பெரும் தவறு அவன் அறியாமையில் வாழ்வதேயாகும். ஒவ்வொரு தனி மனிதனும் சமுதாயத்தின் இயல்பான நிகழ்ச்சிகளையும் நடைமுறைகளையும் முறைப்படியான பயிற்சி மூலம் கற்றுக்கொள்ளாமல் இயல்பான மனநிலையில் அறிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு செய்வதால் மட்டுமே அவனது சொந்த சமுதாயத்தின் நெறிமுறைகளை முழுமையாக அறிய முடியும் என்று சாக்ரடீஸ் கூறினார். சாக்ரடீஸின் இவ்வகை கருத்துக்கள் அனைத்தும் சமுதாயத்தை பற்றிய தத்துவங்களாகவே அமைந்தன. பிளேட்டோ சாக்ரடீஸின் மாணவர். இவர் மனித சமுதாயம் என்பது மக்களின் தேவைகளுக்காக தோன்றியது என்கிறார். தொடக்க காலத்தில் மக்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒன்று கூடி வாழ முற்பட்ட போது அவர்களின் தேவையை ஈடு செய்ய ஒவ்வொருவரும் அவரவருக்கு தெரிந்த வேலைகளை செய்து தேவைகளை நிறைவேற்றி கொண்டனர். இதன் அடிப்படையிலேயே உழவர்கள், நெசவாளர்கள், கருமார்கள், தச்சர்கள், வணிகர்கள், தொழிலாளர்கள், படைவீரர்கள், ஆட்சியாளர்கள் போன்ற பல்வேறு வகுப்பினர் தோன்றினர் என்கிறார் பிளேட்டோ. மனித சமுதாயம் என்னும் அமைப்பு தொன்மை மனிதனின் நுண்ணறிவிலிருந்து தோன்றியதாகும் என்கிறார். இம்மக்கள் அவர்களின் தேவைகளை பற்றியும் சுற்றுப்புற சூழலை பற்றியும் நன்கு அறிந்திருந்தனர். பிளேட்டோவின் இவ்வகை கருத்துக்களால் ஹெர்பர்ட் ஸ்பென்சரும் பிற சிந்தனையாளர்களும் பெருமளவு தாக்கம் பெற்றிருந்தனர். இவரின் சிந்தனை முழுவதும் ஒரு விரும்பத்தக்க சமுதாயம் அல்லது மாதிரி சமுதாயம் எவ்வாறு அமைய வேண்டும் என்பதாகவே இருந்தது. நகரங்களிலோ நகரங்களை நிர்வகிக்கும் அரசுகளின் பரப்பிலோ மக்கள் தொகை மிகுதியாக இருக்கக்கூடாது என்பதே இக்கொள்கையின் கருத்தாகும். பிளேட்டோ மக்கள் தொகை பெருக்கத்தை விரும்பாதவர். மக்கள் தொகை கட்டுக்குள் இருக்க வேண்டும் என்ற கருத்தினை முன்மொழிந்த முதல் சிந்தனையாளர். கிரேக்க சிந்தனையாளர் அனைவரையும் கடந்து உயர்ந்து நிற்பவர் அரிஸ்டாட்டில். மனிதனையும் அவனது சமுதாயத்தையும் பற்றிய அரிஸ்டாட்டிலின் கருத்துகள் இன்றும் சிறப்பிடம் பெற்றுள்ளன. இவரது புலமைத்துவம் பல பரிமாணங்களை கொண்டது. பல்பொருள்கள் பற்றியது. இயற்கையிலேயே மனிதன் சமுதாய இயல்புடையவனாக உள்ளான் என முதலில் வாதிட்டவர் இவரே. பிறக்கும்போது மனிதனின் இயல்புகள் சமுதாயத்தோடு ஒன்றுபடும் தன்மைகளை பெற்றுள்ளன என்றும் இத்தன்மைகள் மொழி, பழக்க வழக்கங்கள், அறிவார்ந்த முறையில் சிந்தித்தல் போன்றவற்றில் புதைந்து கிடக்கின்றன என்றும் இவர் கருதினார். இவர் சமுதாயம் என்பது முற்றிலும் மனிதனோடு மட்டும் தொடர்புடையது, கடவுளுடனோ பிற ஆற்றல்களுடனோ தொடர்பற்றது என கூறினார். அதோடு கடவுளை பற்றிய நம்பிக்கையும் அதிர்ஷ்டம், தலைவிதி, ஊழ்பயன் போன்றவற்றில் கொண்டுள்ள நம்பிக்கையும் தவறானது மட்டுமல்லாமல் ஆபத்தானதுமாகும் என வாதிட்டார். இவர் மனிதனையும் சமுதாயத்தையும் பற்றி மேலும் கருத்துக்களை தெரிவித்தார். சமுதாய வாழ்வை ஏற்படுத்தி கொண்டவன் மனிதனே. ஆகவே அவனால் மட்டுமே அதை மாற்றியமைக்க இயலும். சமுதாயத்திற்கேற்ப மனிதனின் தகவமைய வேண்டும். ஏனெனில் மனிதன் தன் தேவைகளை நிறைவு செய்யும் கருவியாகவே சமுதாயத்தை ஏற்படுத்தினான் என்று கூறும் இவரது கருத்துகளில் சமுதாயமும் மனிதனும் பெரும்பங்கு இடம்பெற்றுள்ளன என்பதை எவரும் மறுக்க இயலாது. மரியாள் ஈன்றெடுத்த பெருமகனார் இயேசு. இவர் பாலஸ்தீனத்தைச் சேர்ந்த யூதர். இயேசு பெருமான் பெத்லகேமில் பிறந்து நாசரேத்தில் வளர்ந்தார். இவரை
நாசரேத்து யோசேப்பு தன் வளர்ப்பு மகனாக ஏற்றுக்கொண்டார். இயேசு முதல் நூற்றாண்டு யூத போதகராக வரலாற்று நாயகனாக விளங்குகிறார். உரோமை பேரரசர் தைபீரியஸ் செசார் ஆட்சியின் 15வது ஆண்டில் இயேசு பெருமான் தன்னுடைய பொது வாழ்வை கலிலேயாவில் தொடங்கினார். இயேசு தன்னை பின்பற்றிய சீடர்களை கொண்டு உயிருள்ள ஆற்றலுள்ள ஒரு இயக்கத்தை தோற்றுவித்தார். அது பிற்காலத்தில் சமயங்களில் ஒன்றாக மாறியது. அவரது சீடர்கள் மற்றவருக்கு உதவிக்கரம் நீட்டுபவர்களாக விளங்கினர். கிறித்தவம் சமய அமைப்பாக வளர்ச்சியுற்றது. இயேசுவின் போதனைகளை பின்பற்றுபவர்களே கிறித்தவர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். கிறித்தவத்தின் வளர்ச்சி சமுதாய தத்துவவியலாளரை அவர்களின் சமுதாயம் பற்றிய கருத்துகளிலிருந்து விலக்கி சமய நெறிமுறைகளுக்கு உட்பட்ட முறையில் சிந்திக்கும் நிலைக்கு கொண்டு வந்தது. இம்மாற்றம் சமுதாயத்தில் உடனடியாக பெரும் தாக்கத்தினை ஏற்படுத்தவில்லை. பிரபஞ்சத்தை பற்றி கிறித்தவத்தில் கூறப்பட்டுள்ள அனைத்து கருத்துகளும் கிறித்தவ மக்களிடையே சமய கருத்துக்களாக பல நூற்றாண்டுகளாக நிலை பெற்றன. அவைகள் அறிவியலுக்கு முரணானதாக இருப்பினும் சமய நம்பிக்கையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டன. கிபி 313ஆம் ஆண்டு கொன்ஸ்தாந்தின் மன்னர் கிறித்தவ சமயத்திற்கு முழு சுதந்திரம் அளித்தார். முதலாம் தியோடசியஸ் மன்னர் கிபி 380ஆம் ஆண்டு உரோமை பேரரசின் எல்லா மக்களும் கிறித்தவ சமயத்தை தழுவ ஆணையிட்டார். கிபி 391இல் கிறித்தவ சமயம் உரோமை பேரரசின் அரசு சமயமாக மாறியது. அதற்கு ஏராளமான சொத்துக்களையும் கொடுத்தார்கள். கிறித்தவ சமய போதகர்கள் அப்போது நிலவிய கிரேக்க சிந்தனையாளர்களின் கொள்கைகளையும் கருத்துக்களையும் ஏற்க மறுத்தனர். இவர்கள் மனிதனுக்கும் கடவுளுக்கும் உள்ள தொடர்பை விளக்க முற்பட்டனர். கடவுளே அனைத்திற்கும் மூலமானவர், அவரால் மட்டுமே மனிதனுக்கும் சமுதாயத்திற்கும் நிலைவாழ்வு அளிக்க முடியும். ஆகவே அவரை போற்றி வணங்கி நிலைவாழ்வை பெறுதல் மனிதனுக்கு கிடைத்த பெரும் சிறப்பு என விளக்கினர். கிரேக்க உரோமை பேரரசுகளின் வீழ்ச்சிக்கு பின் மனிதனையும் சமுதாயத்தையும் பற்றிய அறிஞர்களின் சிந்தனை பெரும் மாற்றத்திற்கு உள்ளானது. இதற்கு காரணமாக அமைந்த கிறித்தவ சமயத்தின் தோற்றமும் வளர்ச்சியுமாகும் என்று கருதுகின்றனர். இக்கருத்துக்களை தொடர்ந்து பல அறிஞர்கள் வெவ்வேறு நிலையில் விளக்கமளித்தனர். புனிதர் அகஸ்டின் மண்ணுலகம், விண்ணுலகம், வளிமண்டலம் உட்பட பிரபஞ்சம் அனைத்தும் மனித ஆற்றலுக்கும் அப்பாற்பட்ட ஓர் உயர்ந்த ஆற்றலால் தோற்றுவிக்கப்பட்டுள்ளது என்று கருதினார். இக்கருத்தை மையமாக கொண்டே மனிதனையும் சமுதாய முறைகளையும் விளக்கினார். இவரது கருத்துகள் பெரும்பாலும் வரலாற்று நிகழ்ச்சிகளையும் கிறித்தவ மக்களையும் பற்றியதாக அமைந்தன. இவரது புகழ்மிக்க நூல் கடவுளின் நகரம் ஆகும். புனிதர் அகஸ்டினுக்கு அடுத்து அவருடைய மாணவர் ஒரோசியஸ் வரலாற்று நிகழ்வுகளை ஆதாரமாக கொண்டு சமுதாயத்தை பற்றி எழுத முனைந்தார். இவர் எழுதிய 7 தொகுதிகளில் கிறித்தவ மக்களின் வரலாற்றையும் புறச்சமய சமுதாயத்தினரின் வரலாற்றையும் விரிவாக எழுதினார். இந்நூற்றொகுதி கிபி 494இல் புனிதர் திருத்தந்தை கிளேசியன் அவர்களால் சட்ட முறைப்படி அங்கீகரிக்கப்பட்டது. கிறித்தவர்களால் புறசமயத்தவர் என கருதப்பட்ட தொன்மை மக்களை பற்றி இந்நூலில் ஒரோசியஸ் விரிவாக எழுதியிருந்ததால் இடைக்காலம் முழுவதும் இவ்வகை மக்களை பற்றியே முதன்மையான நூலாக இது திகழ்ந்தது. நன்றி, வணக்கம்.